கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பரிசுத்த வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். ஏசாயா புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து. ஏசாயா 40 29 35 முடிய. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி வீழ்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வாழ்க்கையை பொன்னோ பொருளோ உலகத்தில் உள்ள எந்த ஒரு அந்தஸ்தோ கொடுக்காத ஒரு மேன்மையான வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் நம்மிடம் பேசுகிறார். பெரும்பாலும் யாரும் இந்த வாழ்க்கையை நம்ப மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். உலக தாளந்துகளை நம்புவோம், மனுஷர்களை நம்புவோம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை நம்புவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப மாட்டோம். ஆண்டவர் நமக்கு சொல்கிற இந்த வார்த்தை உன்னத வாழ்க்கை. இது உலகத்தில் ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவன் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இது உலகத்தில் உள்ள மேன்மை மகிமை கொண்டு தங்களை மகிமைப்படுத்தி நாங்கள் மிகுந்த திரளான ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், நாங்கள் தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை இது அல்ல. அந்த வாழ்க்கையின் ரகசியத்தை, உலக வாழ்க்கையின் ரகசியத்தை ஆண்டவர் சொல்றார். உன்னத வாழ்க்கையின் ரகசியத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? உலகத்தில் ஒரு மேன்மையான வாழ்க்கையா அல்லது உன்னத வாழ்க்கையா? இந்த ரெண்டு வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த வாழ்க்கையில் இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலக தாளந்துகள் உள்ளவர்கள் இடறல் அடைவார்கள். உலக தாளந்துகள் கைவிடும். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நம்பாதிருங்கள், வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த வானமும் பூமியும் தருகிற உலக தாளந்துகள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் என்றால் வாலிபர்கள் இளைஞர்கள் என்ற அர்த்தம் அல்ல. உலக தாளந்துகளில் மிகுதி உள்ளவர்கள், அவ்வளவுதான். உலக தாளந்துகளின் மிகுதி உள்ளவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அதன் மேல் நம்பிக்கை இருக்கும். ஐஸ்வர்யம் இருந்தால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும், அந்த ஐஸ்வர்யம் வஞ்சிக்கும். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உலகத்தில் வஞ்சிக்கும், எந்தெந்த உலக மேன்மைகள் எல்லாம் நம்மை கைவிடும், இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு வாழ்க்கை என்று ஜனங்கள் எல்லாரும் ஓடுகிற அந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தரம் குறைந்த, ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாத, எந்த நேரத்திலும் கைவிடப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உலக தாளந்துகளில் எவ்வளவு மேன்மை இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லும் பொழுது உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த உலகத்தின் அதிபதி இருக்கிறானே, அவன் புறம்பே தள்ளப்பட்டான். ஆச்சரியமா இருக்கு. உலகத்துக்கு அதிபதி, உலகத்துக்கு அதிபதினா சாதாரண காரியமா? இந்த உலகத்தில் நான் தான் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன், நான் தான் கல்வி ஞானம் உள்ளவன் என்று எல்லாரும் மாறு தட்டுவார்கள்.
உலகத்தில் ஒரு பதவி கிடைத்தால், ஒரு அந்தஸ்து கிடைத்தால் எல்லாரும் தலை நிமிர்ந்து நடப்பாங்க. உலகத்தில் ஒரு மேன்மை கிடைத்து விட்டது, ஒரு மகிமை கிடைத்து விட்டது, அது பெரிய ஒரு சந்தோஷத்திற்குரிய காரியம் என்று இந்த உலக மேன்மையை குறித்து அநேகர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ மேன்மைப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற இந்த உலகம் ஏற்கனவே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் அது குற்றப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது கண்டனம் பண்ணப்பட்டிருக்கிறது, அது அழிவுக்கு போகிறது. இந்த அழிவுக்கு போகிற இந்த உலகத்தில் ஒருவன் அதிபதியாக இருந்தால் அவன் நியாய தீர்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் பாதாளத்துக்கு போகிறவன். இந்த இடம் தெளிவாக புரியணும். உலகத்தின் அதிபதிக்கே பரலோகம் கிடையாது. உலகத்தில் மேன்மையா இருக்கிறவனுக்கோ, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டவனுக்கோ பரலோகம் கிடையாது. உலகத்தின் அதிபதிக்கே பரலோகம் கிடையாது, பாதாளம்தான். ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு அதிபதியாக இருந்தாலும் அவன் மரணத்தை ஜெயிக்கிறவன் அல்ல, பாதாளத்தை ஜெயிக்கிறவன் அல்ல. ஒரு காலம் வரும், அவ்வளவுதான். உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு ஓடுகிற ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ சுதந்திரிக்க நினைக்கிற இந்த உலகம், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் நிலைமை, உண்மையான நிலை என்ன என்று மறை பொருளை அவர் உலகத்தை புரட்டி போட்டு காட்டுறார். நீ மேன்மை மகிமை என்று நீ புரட்டி போட்டு அவர் அதை காண்பிக்கிறார். ஒரு ஆமை என்ன நினைக்குமா, எனக்கு பெரிய ஓடு இருக்கு, வெளியே கல்லை விட ரொம்ப பலம் உள்ள ஓடு இருக்கு, எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது என்று நினைக்கும். அதை புரட்டி போடும்போது தெரியும். அது புரட்டி போடப்படும் போது ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது அதுக்கு என்ன பலன் இருக்கு? கையை காலை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். தள்ளாடி கொண்டு இருக்கும். அதுதான் இன்னைக்கு மனுஷன் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையின்படி இப்படி இருக்கும். இது புரட்டி போடப்படும் பொழுது இந்த சூழ்நிலை புரட்டப்படும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அதன் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் புரட்டி போடப்படும் பொழுது உன் நிலைமை எப்படி இருக்கும்? அதான் வாலிபன் இடறல் அடைமா, இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள். அவர்கள் எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் கைவிடும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புது பலன் அடைவான். கழுகுகளைப் போல சட்டையை தட்டி கொண்டு எழும்புவான். உன்னத வாழ்க்கை அது. அது உலக தாளந்துகளை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. கர்த்தத்துவத்தை நம்பி, கிறிஸ்துவின் சாயலை நம்பி, தெய்வத்துவத்தை நம்பி, பரத்திலிருந்து வருகிற ஞானம் புத்தி அறிவை நம்பி, பரத்திலிருந்து வருகிற எல்லா ஐஸ்வர்யங்களையும் நம்பி வாழ்கிற வாழ்க்கை. அவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் என்றால் அவன் உலக தாளந்துகளின் மேல நம்பிக்கை வைக்காதவனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் உலகத்தின் அதிபதி வாழ்கிற ஒரு வாழ்க்கை கூட அல்ல. அவனுக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கை உலகத்தில் என்ன நடந்தாலும் புரட்டி போடப்பட்டாலும் உன்னுடைய வாழ்க்கை நீ கழுகை போல நீ ரெக்கையை தட்டி கொண்டு சிறகை தட்டி கொண்டு நீ பறந்து உன்னதத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்படி ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னத வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் யாருமே நம்ப மாட்டோம், எளிதாக அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். உலகத்தில் ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கை கிழக்க மேற்க தெற்க வடக்க கிடைக்குதா என்று பார்ப்போமே தவிர, பரத்திலிருந்து இது கர்த்தர் கொடுக்கிற பலன், இது உலகம் கொடுக்கிற பலன் இல்லை. அது உலகம் தருகிற பலன் இல்லை, இது தேவன் கொடுக்கிற பலன். தானியேல் தீர்க்கதரிசி 10 மடங்கு சமர்த்தாக இருந்ததுனால, அவன் ஞானம் உள்ளவனாக இருந்ததுனால அவனை ராஜா ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு இடத்துல வச்சிருந்தார். ஆனால் ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். அதை கூட பார்த்துட்டு நம்ம இங்கே வருவோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 1 வசனம். நேபுகாத்நேச்சார் ராஜபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி
அவனுடைய நித்திரை கலைந்தது. ஒரு ராஜா, பாபிலோனின் ராஜா என்றால் அந்த காலத்தில் அதுதான் மிகப்பெரிய தேசம். 126 தேசத்துக்கும் தலைமை ராஜாதி ராஜாவன். அவன் எவ்வளவு வல்லமை, ஐஸ்வர்யம், உலக தாளந்துகள் உண்டு அவனுக்கு. இவ்வளவு ஐஸ்வர்யமும் உலக தாளந்தும் உள்ள ராஜா, அவனுடைய ஆவியில் அவன் கலங்குறான். கலக்கம் வருது. ராஜாவுக்கு ஏன் கலக்கம் வருது? அவனுக்கு என்ன ஐஸ்வர்யம் இல்லையா, பலன் இல்லையா, ஆள் பலன் இல்லையா, பொருள் பலன் இல்லையா? உலகத்தின் அதிபதி அவன். இந்த உலகத்தின் அதிபதியை, அதே போல ஒரு உலகத்தின் அதிபதி மிரட்டி அவன் கலங்கினா பரவாயில்ல. ஒரு சொப்பனத்தை கண்டா அவன் கலங்கிட்டான். அவ்வளவுதான். இதுதான் உலக தாளந்துகள். ஒரு சொப்பனம் போதும், ஒரு மாயையான ஒரு காரியம், ஒரு வார்த்தை போதும். உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டான் என்றால் இதுதான் வெளியே தெரியாது. உலகத்தின் அதிபதியாக இருக்கலாம், அவன் பெரிய ராஜா தான், ராஜாதி ராஜா தான், உலகமே நடுங்கும், அது வேற காரியம். இப்போ உலகத்தை நடுங்க வைக்கிற ஒரு ராஜாதி ராஜாவை ஒரு சொப்பனம் நடுங்க வைக்குது. என்ன பலன் இருக்கு? இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உலகத்தில் நீ ஒரு ராஜாவாக இருந்தா கூட ஒரு சொப்பனம் கூட உன்னை கலங்க பண்ணி நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு நீ ஒரு தரம் குறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். யாருக்கு புரியாது? எல்லாரும் விரும்புகிறது சிங்காசனத்தை விரும்புவோம். அது அல்ல சிங்காசனம். ஆண்டவர் கொடுக்கிறதா மெய்யான சிங்காசனம். இந்த மெய்யான சிங்காசனத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார் இயேசு கிறிஸ்துவில். இந்த ராஜா இப்படி சொப்பனம் கண்டுட்டு தன்னுடைய ஆட்கள் எல்லாரையும் அவர் கேட்கிறார். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இப்போ இது ஒரு சம்பவம், நமக்கு எல்லாம் தெரியும். அது யாராலையும் அவன் கேட்கிறான், ராஜா கேட்கிறான், என் சொப்பனத்தை சொல்லி அதன் விளக்கத்தை சொல்லு. அவரை கலங்க பண்ணின சொப்பனம் என்ன, அதன் விளக்கம் என்ன என்பது எந்த கல்விமானாலும் அது கிடைக்காது. அப்போ இந்த ஞானிகளை எல்லாம் கொன்று போடுங்க என்று சட்டம் வரும்பொழுது அந்த ஞானிகளில் ஒருவனாக தானியேல் இருக்கிறார். ஏன்? அவருக்கு பெரிய ஞானம், உலகத்தில் உள்ள 10 மடங்கு சமர்த்தான ஞானம். இன்றைக்கு எல்லாரும் மார்த்தட்டக்கூடிய ஞானம், நான் பெரிய அதிகாரி ஆகிட்டேன், நான் பெரிய உத்தியோகஸ்தனாக இருக்கிறேன், என்னால் அதை செய்ய முடியும் என்று அவர் மேன்மை பாராட்டுகிற ஞானிகள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஆப்பு வைக்கிறாரு. இந்த சூழ்நிலை வரும்பொழுது இவ்வளவு ஞானிகள் அங்கே இருந்தாங்க, தானியேலும் இருந்தார். ராஜா சொல்றாரு, இவங்களெல்லாம் கொலை பண்ணுங்க, என்னுடைய சொப்பனத்தை சொல்லாம அதுக்கு விளக்கத்தை சொல்லாதவன் யாரு ஞானி? அவன் ஞானியே கிடையாது, கொல்லு. இந்த சட்டங்கள் வரும்பொழுது தானியேல் ஆனாலும் அவராலும் அதற்கு விளக்கம் சொல்ல முடியாது. அவர் என்ன சொப்பனம் கண்டார்? அவருடைய ஞானத்தை கொண்டு சொல்ல முடியுமா? 10 மடங்கு சமர்த்தாக இருந்தார், நல்ல காரியம், பெரிய அந்தஸ்து கிடைச்சது. இப்போ ஒரு கொலை பண்ணப்படுகிற, தண்டிக்கப்படுகிற ஒரு சம்பவம் வரும்பொழுது, ஒரு பெரிய ஒரு நிர்பந்த நிலை வரும்பொழுது அந்த ஞானம் இவரை காப்பாற்றுமா? அப்ப எங்க போறாரு தானியேல்? தேவனுடைய பாதத்துக்கு போறாரு. தன்னுடைய ஞானம் பெரிய ஞானம்தான், சாலமோனின் ஞானத்தை போல தானியேலுக்கும் பெரிய ஞானம்தான். அந்த ஞானம் என் இக்கட்டுக்கு உதவாது. எவ்வளவு பெரிய ஞானி இப்போ மரண கைதியாக போக போறார். மற்ற எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்படுறதுக்கு உடைய சட்டங்கள் அவன் ராஜா ஏற்படுத்தி வச்சான். இப்போ தானியேல் போய் நிற்கிறாரு தேவனுடைய பாதத்தில். ஆண்டவரே, நான் முட்டாள், எனக்கு கொடுக்கப்பட்ட 10 மடங்கு சமர்த்தன ஞானம் குப்பை ஆண்டவரே. இந்த குப்பையை கொண்டு இந்த இக்கட்டை நாம் மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே. அதான் அவருடைய ஜெபம். குப்பையிலும் குப்பை ஆண்டவரே. உலகத்தில் மகா பெரிய ஞானி என்றால் முட்டாளிலும் வடிகட்டின முட்டாள் ஆண்டவர். அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. உலகத்தின் ஐஸ்வர்யம் எந்த ஒரு ஐஸ்வர்யம் ஆனாலும் அது பரத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் இல்லை. அது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகளுக்குள் மறைந்திருக்கிறது மரணம். தேவ சமூகத்தில் போய் கெஞ்சும் பொழுது அப்போ மறைபொருள் தானியேலுக்கு பரத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. இது உலக ஞானம் கிடையாது, இது மறைக்கப்பட்ட தேவ ஞானம்.